9ஆம் அதிகாரத்தில் மொத்தம் 27 வசனங்கள் இருக்கிறது. இதில் 1 முதல் 19 வரை தானியேல் தனக்காகவும் தன்னுடைய ஜனங்களுக்காகவும் தன்னுடைய தேசத்திற்காகவும் தேவ சமூகத்தில் அவன் மன்றாடி ஜெபிப்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். பாவ அறிக்கை செய்து தன்னுடைய பாவங்களுக்காகவும் தன்னுடைய ஜனங்களுடைய பாவங்களுக்காகவும் தன்னுடைய தேசத்துடைய பாவத்திற்காகவும் அவன் தேவ சமூகத்தில் மன்றாடுவதை நாம் பார்க்க முடியும். தானியேல் 9ஆம் அதிகாரம் 20 முதல் 23 வசனங்கள் வரை தேவன் அவனுக்கு ஒரு தெளிவை உண்டாக்கி அந்த ஜபத்திற்கு ஒரு பதிலை தருவதை நாம் பார்க்க முடியும். தானியேல் 9ஆம் அதிகாரம் 24 முதல் அதனுடைய 27 வசனங்கள் முடிய கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும், இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உலகத்திற்கு ரட்சிப்பு வருகிறது என்பதை குறித்தும், பாவ மன்னிப்பு இயேசுவின் மூலமாக தான் உண்டாகும், மேசியாவின் மூலமாக தான் உண்டாகும் என்பதை குறித்தும் தேவதூதன் தெளிவுபடுத்துவதை நம் 9ஆம் அதிகாரத்தில் பார்க்க முடிகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தானியேல் 9ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். மீறுதலை தவிர்க்கிறதற்கும் பாவங்களை தொலைக்கிறதற்கும் அக்கிரமத்தை நிவர்த்தி பண்ணுகிறதற்கும் நித்திய நீதியை வருவிக்கிறதற்கும் தரிசனத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் முத்திரிக்கிறதற்கும் மகா பரிசுத்தம் உள்ளவரை அபிஷேகம் பண்ணுகிறதற்கும் உன் ஜனத்தின் மேலும் உன் பரிசுத்த நகரத்தின் மேலும் 70 வாரங்கள் செல்லும் என்று குறிக்கப்பட்டது என்று சொல்றாங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இங்கு நாம் வாசிக்கும் பொழுது தேவ தூதன் தானியேலிடத்துல வந்து சொல்லுகிறார், நீ மிகவும் பிரியமானவன், நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின பொழுதே கட்டளை வெளிப்பட்டது, அதை அறிவிக்கும்படியாக நான் வந்தேன் என்று சொல்லி உன்னுடைய மீறுதல்களையும் உன்னுடைய பாவங்களையும் உன்னுடைய அக்கிரமத்தையும் நிவர்த்தி செய்யும்படியாக இன்னும் 70 வாரங்கள் செல்லும் என்று குறிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார். இந்த 70 வாரங்கள் என்று சொல்லும் பொழுது ஒரு வாரம் அப்படின்ற பொழுது 7 வருஷத்தை குறிக்கும். ஒரு நாள் என்பது ஒரு வருஷத்தை குறிக்கும். 70 வாரம் என்பது கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது 70 வாரங்கள் செல்லும் என்று சொல்லும். அப்போ ஒரு வாரம் என்றால் 7 வருஷம். அப்போ 70 வாரம் என்று சொல்லும் பொழுது 490 வருஷங்களை குறிக்கிறது. இன்னும் 490 வருஷங்களுக்கு பின்பாக மேசியா வருவார் என்பதை குறித்து அவர் வந்து உன்னுடைய பாவத்தையும் உன்னுடைய மீறுதலையும் உன்னுடைய அக்கிரமங்களையும் அவர் உங்களுடைய ஜனத்துடைய எல்லா காரியங்களை அவர் முற்றிலுமாக பாவத்திலிருந்து மீட்டு விடுவார் என்பதை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை 25வது வசனத்தை வாசிக்கும் பொழுது இப்பொழுது நீ அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுவதற்காக கட்டளை வெளிப்பட்டது முதல் பிரபுவாகிய மேசியா வருமட்டும் 7 வாரமும் 62 வாரமும் செல்லும். அவைகளின் வீதிகளும் அலங்கங்களும் மறுபடியும் கட்டப்படும். ஆனாலும் இடுக்கமான காலங்கள் இப்படி ஆகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த 62 வாரங்களுக்கு பின்பு மேசியா சங்கரிக்கப்படுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இங்கு வாரங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சில நேரங்களிலே தேவனுடைய திட்டம் ரகசியங்கள் மறைக்கப்பட்டது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நேபுகாத்நேச்சர் இடத்துல சொல்லும் பொழுது 7 காலங்கள் உண்மையிலே செல்லும் என்று சொன்னார். 7 காலங்கள். தானியேல் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது 7 காலங்கள் உண்மையிலே செல்லும் என்று சொல்லும். அப்ப அந்த 7 காலங்களும் 7 வருஷங்களாய் கருதப்படுகிறது. 7 காலங்களும் 7 வருஷங்களாய் கருதப்படுகிறது. தானியேல் 7ஆம் அதிகாரம் 25வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது காலங்களும் காலம்
காலங்களும் அரை காலங்களும் செல்லும் என்று சொல்லப்படுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ அது காலம் என்று சொன்னால் வருஷம், காலங்கள் என்று சொன்னால் வருஷங்கள், அரை காலம் என்று சொல்லும் பொழுது 6 மாதங்கள். அப்போ சில நேரத்தில் தேவன் தன்னுடைய ரகசியத்தை மறைத்து வேதத்திலே நாம் வெளிப்படுவதை நாம் பார்க்க முடியுது. இஸ்ரவேல் ஜனங்கள் 40 நாள் கானான் தேசத்தை என்ன பண்ணாங்க? வேவு பார்த்தார்கள். அதே போல ஆண்டவர் சொன்னாரு, 40 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்கள் எங்க அலைந்து திரிவாங்க? வனாந்தரத்துல அலைந்து திரிவார்கள். அப்போ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வருஷமாக கருதப்பட்டது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வருஷமாக கருதப்பட்டது. அப்ப கவனிங்க, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்துல மேசியா வெளிப்படுவார் என்பதை குறித்தும் மேசியா சங்கரிக்கப்படுவார் என்பதை குறித்தும் நம் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவர் இந்த பூமியில ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும் பொழுது அவர் என்ன செய்தார்? இஸ்ரவேல் ஜனங்கள் அவர் மேல கோபமா இருக்கிறதுக்கு காரணம் என்ன? இயேசுவின் மேல வேதபாரகர், பரிசேயர்கள், நியாய சாஸ்திரிகள் இவங்க எல்லாம் கோபப்பட காரணம் என்னன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஓய்வு நாள்ல அற்புதம் செஞ்சார். ஓய்வு நாள்ல அற்புதம் செஞ்சார். அந்த நாட்களில் ஓய்வு நாள்ல எந்த ஒரு வேலையும் என்ன பண்ணக்கூடாது? செய்யக்கூடாது. அப்படி ஓய்வு நாள்ல ஏதாவது ஒரு வேலை செஞ்சாங்கன்னா அவர்கள் கொலை செய்யப்பட வேண்டும் என்பதுதான் நியாயப்பிரமாணம். தேவன் மோசையின் மூலமாய் கொடுத்த நியாயப்பிரமாணத்துடைய சட்டம் என்ன அப்படின்னா, ஓய்வு நாள்ல யாராவது வேலை செஞ்சாங்கன்னா அவர்கள் என்ன செய்யப்பட வேண்டும்? கொலை செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிறத நியாயப்பிரமாணம். யாத்திராகமம் 31ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, ஓய்வு நாளை ஆசரிப்பீர்களாக, அது உங்களுக்கு பரிசுத்தமானது, அதை பரிசுத்த குலைச்சல் ஆக்குகிறவன் கொலையுண்ண கடவன் என்று சொல்லப்பட்டது. அதில் வேலை செய்கிற எந்த ஆத்துமாவும் தன் ஜனத்தில் நடுவில் இராதபடிக்கு அறுப்புண்டு போவான் என்று சொல்லி யாத்திராகமம் 31ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கிறோம். அப்போ ஓய்வு நாளில் எந்த ஒரு வேலையும் என்ன பண்ணக்கூடாது? செய்யக்கூடாது. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஓய்வு நாள்ல தான் என்ன பண்ணாருங்க? அற்புதத்தை ஆண்டவர் செஞ்சார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, அங்கே சூம்பின கையுடைய ஒருவன் இருந்தான். அப்பொழுது அவர் மேல் குற்றம் சாட்டும்படிக்கு ஓய்வு நாளில் சொஸ்தமாக்குறது நியாயமா என்று கேட்டார். இயேசு கேள்வி கேட்கிறாங்க. சூம்பின கையுடைய ஒரு மனுஷன் இருக்கிறான். ஓய்வு நாள்ல இயேசு அவனுக்கு என்ன பண்றாங்க? சுகம் கொடுக்கிறார். உடனே அங்க இருந்தவங்க எல்லாம் கேட்கறாங்க, ஓய்வு நாள்ல சுகம் கொடுக்கிறது நியாயமா அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப ஆண்டவர் அதுக்கு என்ன பதில் சொல்றாரு அப்படின்னா, அடுத்த வசனம் சொல்லுகிறது, அதற்கு அவர், உங்களில் எந்த மனுஷனாகிலும் ஒரு ஆடு இருந்து அது ஓய்வு நாளிலே குழியிலே விழுந்தால் அதை பிடித்து தூக்கிவிட மாட்டானா? அப்போ ஓய்வு நாள்ல உங்க ஆடு ஒரு குழியில விழுந்துச்சுன்னு ஓய்வு நாள் தூக்காம இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அப்படி விட்டுறீங்களா? இல்லையே. அப்போ என்ன பண்றீங்க? ஓய்வு நாள்லயும் அந்த ஆட்டுக்கு என்ன பண்றீங்க? உதவி செய்யறீங்களே. உங்க ஆடுன்றதுனால நீங்க என்ன பண்றீங்க? அதை தூக்கி எடுக்கிறீங்களே அப்படின்னு அடுத்த வருஷம் சொல்லுகிறது, ஆட்டை பார்க்கிலும் மனுஷனானவன் எவ்வளவு விசேஷித்தவனாய் இருக்கிறான். ஆதலால் ஓய்வு நாளிலே நன்மை செய்வதோ நியாயம்தான் என்று சொல்லி அந்த மனுஷனை பார்த்து சொன்னார், உன் கையை நீட்டு என்றார். அவன் நீட்டினான், மறு கையை போல என்னாச்சு? சுத்தமாயிட்டது. அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு ஓய்வு நாளிலே அவர் அற்புதத்தை செய்தார். அதை அவர்கள் குற்றமாக அவர் எண்ணினார். அல்லேலூயா. இது பரவாயில்லைங்க. 38 வருஷமா ஒருத்தன் பெதஸ்தா குளத்தண்டையில படுத்து கிடக்கிறான். இயேசு அவனுக்கு சுகத்தை கொடுத்தார். சுகத்தை கொடுத்தவன என்ன பண்ண? எல்லாரும் சந்தோஷப்படல. ஆனா அங்க இருந்து ஜனங்க சந்தோஷப்படல. யோவான் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல, யூதர்கள் குணமாக்கப்பட்டவனை நோக்கி, இது ஓய்வு நாளா இருக்கிறது, நீ படுக்கை எடுத்துக்கொண்டு போகிறது உனக்கு நியாயம் அல்ல.
இந்த வசனத்தை படிக்கும் பொழுது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. 38 வருஷமா ஒருத்தன் சுகம் இல்லாம படுத்து கிடக்குறான். இப்ப படுக்க எடுத்துக்கொண்டு நடக்கிறான். ஆனா யூதர்கள் என்ன சொல்றாங்க, ஏய் நீ போறது நியாயம் இல்லடா, நீ ஓய்வு நாள்ல போயிருந்த நியாயமே கிடையாது. 38 வருஷமா அவன் கஷ்டத்துல இருக்கிறான், பிரச்சனையில இருக்கிறான். அவனை தூக்கி விட யாரும் இல்லை, அவனுக்கு உதவி செய்ய யாரும் இல்லை. ஆனா யூதர்கள் என்ன சொல்றாங்க, நீ படுக்க எடுத்து கொண்டு போறது நியாயம் இல்லை, ஓய்வு நாள்ல போறது நல்லது இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப அப்ப இருந்தவங்க என்ன நினைச்சாங்க அப்படின்னு சொன்னா, ஓய்வு நாள்ல எந்த ஒரு வேலையும் என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து ஓய்வு நாள்ல தான் எல்லாரும் என்ன பண்ணாங்க, அற்புத சுகப்படுத்தினாங்க. அப்போ கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஓய்வு நாளை குறித்து ஆண்டவர் சொன்னாரு, ஆசாரியர்கள் ஓய்வு நாள் என்ன பண்றாங்க, அவங்க வேலை செய்யறாங்களே, அப்ப அது மட்டும் நியாயமான. இப்போ ஓய்வு நாள் இருந்து உங்களுக்கு எல்லாம் ரெஸ்ட். இப்ப நான் என்ன பண்ணுகிறேன், வேலை செய்யுங்க, பிரசங்கம் பண்ணுகிறேன். அல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப தேவன் என்ன சொல்றாருன்னு சொன்னா, இதனால யூதர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, மேசியாவை அவர்கள் கொலை செய்வதற்கு என்ன செஞ்சாங்க, அவர்கள் வகை தேடினார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அங்கே கர்த்தருடைய பிள்ளைகளை தானியேல் 9ஆம் அதிகாரம் 26வது வசனத்துல வாசிப்போம். அந்த 62 வாரங்களுக்கு பின்பு மேசியா சங்கரிக்கப்படுவார், ஆனாலும் போதுமா, தமக்காக அல்ல. மேசியா சங்கரிக்கப்படுவார், ஆனாலும் அவர் யாருக்காக சங்கரிக்கிறார், அவருக்காக சங்கரிக்கப்பட மாட்டார், இந்த உலகத்தினுடைய ஜனங்களுக்காக அவர் சங்கரிக்கப்பட போகிறார் என்பதை குறித்து அங்கு தீர்க்க தரிசனமாக சொல்லப்படுகிறது, தானியேலுக்கு அறிவிக்கப்படுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஏன்னா ஏற்கனவே இங்கு தீர்க்கதரிசிகள் மூலமாக மேசியா எப்படி வரப்போகிறார், எப்படி சங்கரிக்கப்பட போகிறார் என்பதை தெளிவாக தீர்க்கதரிசிகளும் வேதத்திலே மோசேயின் நியாயப்பிரமாண புஸ்தகமும் நமக்கு தெளிவாக எடுத்துரைக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். வேதத்தை நாம் வாசிக்கும் பொழுது மத்தேயு 26ஆம் அதிகாரம் 56வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, தீர்க்கதரிசிகள் எழுதியிருக்கிற வசனங்கள் நிறைவேறும்படி இவைகளெல்லாம் சம்பவிக்கிறது. அப்போ தீர்க்கதரிசிகள் என்ன சொன்னாங்களோ அது நிறைவேறும்படிதான் எல்லா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில அவர் மனிதனாக அவதரித்த பொழுது அது நடந்தது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, நியாய பிரமாணத்தை ஆகிலும் தீர்க்க தரிசனங்களை ஆகிலும் அழிக்கிறதுக்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதீர்கள், அழிக்கிறதுக்கு அல்ல நிறைவேற்றுவதற்கே வந்தேன். அல்லேலூயா. அப்ப நியாய பிரமாணம் யார் மூலமாய் கொடுக்கப்பட்டது, மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது. தீர்க்கதரிசிகள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து, மேசியாவை குறித்து அவர்கள் தீர்க்க தரிசனம் திட்டமாக அவர்கள் அறிவித்தார்கள். கர்த்தருடைய கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நியாய பிரமாணத்தை ஆகிலும் தீர்க்க தரிசனங்களை ஆகிலும் நான் அழிக்கிறதுக்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதீர்கள், நான் அழிக்கிறதற்கல்ல அதை நிறைவேற்றுவதற்கே வந்தேன். அல்லேலூயா. அப்ப மத்தேயு 27ஆம் அதிகாரம் 46வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம் என்று சொல்லப்படும். அப்ப அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இது ஏற்கனவே நம்ம சங்கீத புஸ்தகத்தை நம்ம என்ன பண்றோம், நம்ம வாசிக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சங்கீதம் 22 நம்ம வாசிக்கிறோம், என் தேவனே என் தேவனே என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர், எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாய் இருக்கிறீர் என்று சொன்னார். அப்ப அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப தீர்க்க தரிசனங்களும் சங்கீதத்தில் சொல்லப்பட்டதும் நியாய பிரமாணத்தில் சொல்லப்பட்டதும் நிறைவேறும்படியாகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் சங்கரிக்கப்பட்டார். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஜனங்கள் இயேசு கிறிஸ்து பூமியிலே மனிதனாக வாழும் பொழுது
அவங்க நியாய பிரமாணத்தை நிறைவேற்றும்படியாக, தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றும்படியாக தான் இயேசு வந்தார் என்பதை அவருடைய இருதயம், அவருடைய புத்தி மந்த புத்தியாக, மந்த இருதயமாக காணப்பட்டது. அல்லேலூயா. லூக்கா 24ஆம் அதிகாரம் 25, 26 வசனங்களிலே வாசிக்கும் பொழுது, அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே என்று சொன்னார். கிறிஸ்து இவ்விதமாய் பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டியது இல்லையா என்று சொல்லி மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லி இருந்தவைகளை அவர் விவரித்து காண்பித்தார். அல்லேலூயா. அப்ப மோசே முதலான தீர்க்கதரிசிகள் சொல்லினதை ஆண்டவர் விவரித்து காண்பிக்கிறார். மந்த இருதயம் உள்ளவர்களே அப்படின்னார். என்ன இருதயம்? புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே. ரகசியத்தை அறிந்து கொள்ள முடியல. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு கூட நிறைய பேர் பைபிளை வாசிக்கிறாங்க. ஆனா அதில் இருக்கிற ரகசியங்களையும் அதில் இருக்கிற புதை பொருள்களையும் அறிந்து கொள்ள முடியாதபடி அநேகருக்கு என்ன இருதயம் இருக்குங்க? மந்த இருதயம் இருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவர் முதல் இருக்கிறதுனாங்க விக்கிரகாரம், என்னை அஞ்சி உனக்கு வேறு தேவர்கள். ஆனா இன்னைக்கு வேலையில பாத்தீங்கன்னு சொன்னா சில நாடுகள் என்ன பண்றாங்க? சிலையை செஞ்சு இவங்க தான் கடவுள் அப்படின்றாங்க. அது யாரா இருக்கட்டும். அல்லேலூயா. ஜீசஸ் சிலையா இருந்தாலும் சரி, அல்லது மரியின் சிலையாக இருந்தாலும் சரி, அல்லது வேற சிலையா இருந்தாலும் சரி, சிலை வணக்கத்தை செய்கிற எல்லாரையும் கர்த்தர் என்ன பண்றாங்க? ஆண்டவர் வெறுக்கிறார். அவர்களை ஆண்டவர் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ இத அவங்களால புரிஞ்சு கொள்ள முடியல. இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு என்ன பண்ண முடியல? அவங்க புரிந்து கொள்ள முடியல. ஆண்டவர் சொல்றாங்க, மந்த இருதயம் உள்ளவர்களே, புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே, ரகசியத்தை அறிந்து கொள்ள முடியல. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ மோசே தீர்க்கதரிசிகள் முதலானவர்கள் மேசியாவினுடைய சங்ககாலத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அதாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருவதற்கு 700 ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்தவர் தான் ஏசாயா தீர்க்கதரிசி. அவர் சொல்றாரு, ஏசாயா 53ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் எப்படி சங்ககரிக்கப்படுவார், எப்படி அவருடைய மரணம் இருக்கும் என்பதை குறித்து திட்டமாய் சொல்லப்பட்டிருக்கு. அதுல ஒரு வசனத்தை தியானத்துக்காக எடுத்துக்கொள்வோம். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல, நம்முடைய மீறுதலின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானம் உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்து இன்னும் பூமிக்கு வரவே இல்லை. அதுக்கு முன்னாடி தீர்க்கதரிசிகள் சொல்றாங்க, மோசேயின் ஆகமத்துல சொல்லப்பட்டிருக்கு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரும் பொழுது அவர் எப்படி சங்ககரிக்கப்படுவார்? அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் காயப்பட்டார், அவர் நொறுக்கப்பட்டார், சமாதானம் உண்டாக்கும் ஆக்கினை அவர் தன்மையிலே ஏற்றுக்கொண்டார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உனக்காகவும் எனக்காகவும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து காயப்பட்டார். சங்கீதம் 22:16 நாம் வாசிக்கும் பொழுது, நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது, பொல்லாதவர்கள் கூட்டம் என்னை வளைத்துக் கொண்டது, என் கைகளையும் என் கால்களையும் உருவ குத்தினார்கள். அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்படுது, நாய்கள் என்னை சூழ்ந்து கொண்டது. அல்லேலூயா. பொல்லாதவர்கள் என்னை வளைத்துக் கொண்டார்கள். அப்ப இயேசு கிறிஸ்துவை எப்படி போய் பிடிச்சாங்க? அவர் தாராளமா பிரசங்கம் பண்றாரு, அப்பெல்லாம் அவரை பிடிக்கல. எப்ப போய் பிடிச்சாங்க? இரவு நேரத்துல ஒரு கல்லனை பிடிப்பது போல இயேசுவை போய் என்ன பண்ணாங்க? பிடித்தார். கர்த்தருடைய பரிசுத்த சூழ்ந்து கொண்டார்கள். இயேசுவை சூழ்ந்து கொண்டாருங்க. ஆனா இயேசு யாருன்னு அவங்களுக்கு தெரியல. அல்லேலூயா. யூதாஸ் என்ன பண்ணாருங்க? போய் ரபி அப்படின்னு சொல்லி ஒரு முத்தம் கொடுத்து இயேசு என்ன பண்ணாருங்க? காட்டி கொடுத்தார். ஆண்டு சொன்னாரு, சிநேகிதனே, முத்தத்தினாலா என்ன மனுஷகுமாரன் நான் காட்டி கொடுத்தேன். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ யோசிச்சு பாருங்க, மொத்தம் இயேசுவோடு கூட 12 சீஷர்கள் இருந்தாங்க. இயேசு இருந்தாங்க. இயேசு தாராளமா பிரசங்கம் பண்றாரு எல்லாரும் நடுவில். எப்பொழுதும் எப்பவுமே இவர் குற்றம் கண்டுபிடிக்கவே ஜனங்க என்ன பண்றாங்க? சுத்தி கொண்டிருக்கிறாங்க.
ஏன் இயேசுதான் இவர்தான் இயேசுன்னு தெரியல உங்களுக்கு? அல்லேலூயா. ஏன்னா 12 சீஷர்கள் எப்படி இருப்பாங்க? அவரை போலவே இருந்திருப்பாங்க, அவரை போலவே ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க, அவரை போலவே எல்லாத்தையும் இருந்திருக்கும். அல்லேலூயா. அப்போ நைட்ல பார்க்கும்பொழுது யாரை கண்டுபிடிக்க முடியல? இயேசுவை கண்டுபிடிக்க முடியல. ஆனா யூதாஸ் வந்து என்ன பண்றாரு? முத்தம் கொடுத்து இயேசு என்ன பண்றாரு? காட்டி கொடுத்தார். அல்லேலூயா. வேதத்தில் வாசிக்கும் பொழுது யோவான் 19ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது அங்கே அவரை சிலுவையில் அறைந்தார்கள். அவரோடு கூட வேறு 2 பேரையும் 2 பக்கங்களிலும் இயேசுவை நடுவிலுமாக சிலுவையிலே அறைந்தார்கள். 34ஆம் வசனத்தில் வாசிக்கிறத ஆகிலும் போர் சேவகரில் ஒருவன் ஈட்டியினாலே அவருடைய விலாவில் குத்தினார், உடனே ரத்தமும் நீரும் வந்தது. அல்லேலூயா. கர்த்தரின் பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உனக்காகவும் எனக்காகவும் அவர் காயப்பட்டார். அவரை குத்தினார்கள், காயப்பட்டார். அருமையான கர்த்தரின் பிள்ளைகளே, கைகளிலே காயம், கால்களிலே காயம், விலாவிலே காயம், தலையிலே காயம், முதுவிலே காயம். எதற்காக அப்படின்னு சொன்னா, உன்னை என்னை ரட்சிப்பதற்காக இயேசு அவர் காயப்பட்டார். அல்லேலூயா. அருமையான கர்த்தரின் பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவர்கள் குத்தினார்கள். சகரியா 12ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல நாம் வாசிக்கும் பொழுது நாம் தாவீதின் குடும்பத்தாரின் மேலும் எருசலேம் குடிகள் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தாங்கள் குத்தின என்னை நோக்கி பார்த்து புலம்புகிறது போல எனக்காக புலம்பி, ஒருவன் தன் தலைச்சன் பிள்ளைக்காக துக்கிக்கிறது போல எனக்காக மனங்கசந்து துக்கிப்பார்கள். அல்லேலூயா. அருமையான கர்த்தரின் பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்றாரு, நான் தாவீதின் குடும்பத்தின் மேலும் எருசலேம் குடியின் மேலும் கிருபையின் ஆவியும் விண்ணப்பத்தின் ஆவியும் ஊற்றுவேன். விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தங்கள் குத்தின என்னை நோக்கி, இப்ப கிருபையின் ஆவி விண்ணப்பத்தின் ஆவியும் வேதம் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல கர்த்தர் ஊற்றினார். ஊத்தும் பொழுது பேதுரு எழுந்து பிரசங்கம் பண்றாரு. இப்போ அவங்க தான் குத்துறாங்க. இப்போ அவங்க என்ன பண்றாங்க? இயேசுவை நோக்கி பார்க்கறாங்க. எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டாங்க? 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க ஒரே பிரசங்கத்தில். இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாக பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலர்களையும் பார்த்து நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார். அல்லேலூயா. அப்பொழுது பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். அல்லேலூயா. அப்ப கிருபையின் ஆவி விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றின உடனே அவர்கள் குத்தினவர்கள் அவரை நோக்கி பார்க்க ஆரம்பிச்சாங்க. வார்த்தை என்ன பண்ணிச்சு? அவங்களுக்கு குத்தப்பட்டது. உடனே இவங்க கேட்கறாங்க, நாங்க என்ன செய்யணும் சொல்லுங்க, நாங்க உண்மையிலே தப்பு செஞ்சிட்டோம், இயேசுவை நாங்க என்ன பண்ணிட்டோம்? சிலுவையில் அரைஞ்சிட்டோம், அவரை நாங்க காயப்படுத்திட்டோம், அவரை நாங்க வேதனைப்படுத்திட்டோம், நாங்க என்ன செய்யணும்? அல்லேலூயா. இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாய் ஆண்டவருடைய நாமத்தை கேட்டார். அல்லேலூயா. அருமையான கர்த்தரின் பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உனக்காகவும் எனக்காகவும் அவர் காயப்பட்டார், அவர் நொறுக்கப்பட்டார், சமாதானம் உண்டாக்கும் ஆக்கினை அவர் தன்மையிலே ஏற்றுக்கொண்டார். அருமையான கர்த்தரின் பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில அவர் வரும் பொழுது யோவான் ஸ்நானகன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொன்னார், உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. யோவான் 1ஆம் அதிகாரம் 29வது வசனத்தில் வாசிக்கிறோம். அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நடந்து போகும்பொழுது சொன்னார், உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி என்று சொன்னார். அருமையான கர்த்தரின் பிள்ளைகளே, பாவம் அறியாத அவரை நமக்காக அவர் பாவமாக்கினார். நம்ம தண்டனை ஏற்றுக்கொள்ளக்கூடாது, நம்ம தண்டனை அனுபவிக்க கூடாது என்று சொல்லி இயேசு தன்மையிலே அவர் தண்டனையை அவர் வருவித்துக் கொண்டார். அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு
பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். அல்லேலூயா. நம்ம நீதிமான்களாய் மாற வேண்டும் என்று சொல்லி நீதிமானாகிய அவர் நமக்காக அவர் பாவியாக மாறினார். அல்லேலூயா. அவருக்குள்ள பாவம் இல்லை, ஆனா அவர் நம்முடைய பாவத்தை தன்மையில சுமந்து கொண்டு அவர் சிலுவையிலே உனக்காகவும் எனக்காகவும் அவர் மரித்தார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, அவர் சிலுவையிலே காயப்பட்டதினாலே அந்த காயத்தின் தழும்புகளினாலே உனக்கு நான் விடுதலை தருகிறேன், உனக்கு நான் சுகத்தை தருகிறேன், உன்னை நான் பலப்படுத்துகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, நம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர்தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள். அல்லேலூயா. எதற்காக இயேசு காயப்பட்டார்? உன் பாவத்தை மன்னிக்கிறதுக்கு மட்டும் இல்ல, உனக்கு வருகிற தண்டனை ஏற்றுக்கொள்வதற்கு மாத்திரம் இல்ல, நீ சுகமா இருக்கணும்னு சொல்லி, நீ வியாதியோடு இருக்கக்கூடாது, பலவீனத்தோடு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவருடைய காயத்தின் தழும்புகளை உனக்கு கொடுத்து உன்னை தேய்ச்ச அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, தானியேல் 9ஆம் அதிகாரம் 26வது வசனத்துல 62 வாரங்களுக்கு பின்பு மேசியா சங்ககரிக்கப்படுவார், ஆனாலும் தமக்காக அல்ல, நகரத்தை பரிசுத்த ஸ்தலத்தையும் வரப்போகிற பிரபுவின் ஜனங்களையும் ஆண்டவராகிய தேவன் ஆண்டவர் ரட்சிக்கும்படியாக அழித்து போடுகிற காரியங்களை ஆண்டவர் மாற்றும்படியாக இந்த பூமியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, கிறிஸ்து நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார், அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அல்லேலூயா. எதற்காக ஆண்டவர் மாம்சத்திலே அவர் கொலை செய்யப்பட்டார் என்று சொன்னால், நீங்கள் தேவனோடு கூட சேரும்படியா. அல்லேலூயா. இப்போ ஆண்டவருக்கு நமக்கு ஒரு பெரிய டிஸ்டன்ஸ் இருந்தது, அந்த டிஸ்டன்ஸை மாற்றத்துக்காகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாலமாக இந்த பூமியிலே அவர் வெளிப்பட்டார். அல்லேலூயா. அப்ப நம்ம ஒவ்வொருத்தரும் தேவனோடு கூட இன்னும் நம்ம நெருங்கி சேருகிற பிள்ளைகளாய் மாற வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, எபேசியர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து ஒரு சில வசனங்களை வாசிக்கும் பொழுது, முன்னே தூரமாய் இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் இயேசுவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். எப்படியெனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாய் நின்ற பிரிவினையை நடுச்சுவரை தகர்த்து சட்ட திட்டங்களாகிய நியாய பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இரு திறத்தாரையும் ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து. அல்லேலூயா. இப்படி சமாதானம் பண்ணி அந்த பகை சிலுவையை கொன்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவனுக்கு ஒப்புரவாக கட்டளையிட்டார். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உனக்காகவும் எனக்காகவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் சிலுவையிலே மரித்தார். அதுதான் வேதம் சொல்லுகிறது. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் எங்களுக்கு ஒப்புரவா ஆகுதின் ஊழியத்தை எங்களுக்கு என்ன பண்ணிக்கிறாங்க, கொடுத்திருக்கிறார். ஒப்புரவாக உபதேசத்தை கொடுத்தார், ஒப்புரவாக ஊழியத்தை கொடுத்தார். ஆண்டவராகி தேவனோடு கூட உங்களை சேர்க்கதான் கர்த்தர் எங்களை ஊழியக்காரனா மாற்றிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து உனக்காகவும் எனக்காகவும் அவர் கல்வாரி சிலுவையிலே மரித்தார். அப்போ ஆண்டவர் மரிக்க போறார் என்பதை ஆண்டவர் யாருக்கு வெளிப்படுத்தினார்? தானியேலுக்கு வெளிப்படுத்தினார். ஏசாயா தீர்க்கதரிசிக்கு வெளிப்படுத்தினார். மோசே நியாய பிரமாணத்தை மோசேஸ்க்கு ஆண்டவர் என்ன பண்ணாருங்க, வெளிப்படுத்தினார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தானியேல் 9ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை நம்ம வாசிச்சு முடிப்போம். அவர் ஒரு வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கை உறுதிப்படுத்தி
அந்த வாரம் பாதி சென்ற போது பலியையும் காணிக்கையும் ஒழிய பண்ணுவார். அருவருப்பான சேட்டைகளோடு பாழாக்குகிறவன் வந்து இறங்குவான். நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற நிர்மூலமாகுகிற பாழாக்குகிறவன் மேல் தீர் மட்டும். ஆமென். அல்லேலூயா. பாதி வாரம் சென்ற பொழுது, ஒரு வாரத்துல பாதி வாரம், அப்போ ஒரு வாரம் என்பது 7 வருஷம். 7 வருஷத்துல பாதி என்னதுங்க? 3.5 வருஷம் போன பிறகு பாழாக்குகிறவன் இறங்கி வருவான். இது எதை குறித்து சொல்லப்பட்டிருக்குன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்திய ஆகாயத்துல ஆண்டவர் ரகசிய வருகை வந்து போன பிறகு 3.5 வருஷம், மொத்தம் 7 வருஷம் சத்துருவின் கையில ஆண்டவர் கொடுக்கிறார். அதுல 3.5 வருஷம் அவர் சமாதானம் இருக்கிறது போல காணப்படும். அந்த 3.5 வருஷம் பாதியில கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும், பாழாக்குகிறவன் அருவருப்பை நடப்பிக்கிறவன் என்ன செய்வான்? வந்து இறங்குவான் என்று சொல்லப்பட்டிருக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கடைசி காலங்களில ஆண்டவர் சம்பவிக்க போகிறவர்களை ஆண்டவராகிய தேவன் தானியேலுக்கு கர்த்தர் என்ன செய்கிறார்? ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த பூமியில யாரெல்லாம் கர்த்தருக்காக பரிசுத்த ஜீவியம் செய்கிறார்களோ, வார்த்தையின்படி தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறார்களோ, அவர்கள் எல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வருகையிலே அவர்கள் போக போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்ம கடைசி காலங்களிலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம். தேவ சித்தத்தை நிறைவேற்றும்படியாக, தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றும்படியாக நம் ஒவ்வொருவரும் செயல்பட வேண்டியது அவசியமாயிருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கடைசி ஆண்டவராகிய தேவன் கடைசி காலங்களில என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா, கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கக்கூடிய காலங்களிலே நின்று கொண்டிருக்கிறோம். இன்னும் நம்ம பரிசுத்தமா இருக்கணும். இன்னும் கர்த்தருக்காக நம்ம ஜீவிக்கிறவர்களாய் மாற வேண்டியது அவசியமாயிருக்கிறது. வேதம் சொல்கிறது, நம்முடைய குடியிருப்பு கையில பரலோகத்தில் இருக்கிறது. கர்த்தராகிய இரட்சகராகிய கிறிஸ்து என்னும் இயேசு வர நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவர் தானியேலுக்கு ஆண்டவர் நிறைவாய் கர்த்தர் என்ன செஞ்சாங்க? வெளிப்படுத்தினார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். வேதத்தில் வாசிக்கும் பொழுது தானியேல் 12ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல வாசிக்கும் பொழுது, நீயோ வென்றால் முடிவு வரும் மட்டும் போயிரு, நீ இளைப்பாறிக் கொண்டிருந்து நாட்களின் முடிவிலே உன் சுதந்திர வீதத்துக்காக எழுந்திருப்பாய் என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆண்டவர் எப்படி மேசியா இந்த பூமியில வரப்போகிறார், அவர் எப்படி சங்ககரிக்கப்பட போகிறார், அவர் எப்படி திரும்ப வரப்போகிறார் என்பதை ஆண்டவர் தானியேலுக்கு வெளிப்படுத்தினார். கடைசியா குடிக்கும் பொழுது அவர் சொல்றாரு, நீ முடிவு மட்டும் போயிரு, நீ இளைப்பாறிக் கொண்டிருந்து நாட்களின் முடிவிலே உன் சுதந்திர வீதத்துக்காய் எழுந்திருப்பாய் என்று சொன்னார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்முடைய சுதந்திர வீதத்துக்காய் நம்ம ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் என்ன செய்ய போகிறார்? எழுப்ப போகிறார். இந்த மண்ணான சரீரம் மகிமையின் சரீரமாக மாறப் போகிறது. அல்லேலூயா. இயேசுவோடு கூட நித்தியமாய் இருக்கும்படியாக ஒரு மகிமையின் சரீரம் நமக்குள்ள என்ன பண்ணி கொண்டிருக்குதுங்க? உருவாகி கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, தானியேலுக்கு கர்த்தர் வெளிப்பாடு கொடுத்தது போல, அவர் எதற்காக மரித்தார், எதற்காக அவர் திரும்ப வரப்போகிறார் என்பதை தானியேலுக்கு வெளிப்படுத்தினது போல கர்த்தர் உனக்கும் எனக்கும் அவர் வெளிப்படுத்தி நித்தியத்திலே கொண்டு போய் சேர்க்க அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, தானியேல் 12ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, தானியேலாகிய நீயோ என்றால் முடிவு காலம் மட்டும் இந்த வார்த்தைகளை புதை பொருளாக வைத்து இந்த புஸ்தகத்தை முத்திரை போடு, அப்பொழுது அநேகர் இங்கும் அங்கும் ஓடி ஆராய்வார்கள், அறிவு பெருகி போகும் என்றார். அல்லேலூயா. எல்லாம் இந்த முத்திரை என்ன பண்ணு, நீ முத்திரை போடு, ரகசியத்தை வை, எல்லாம் ஆராய்ச்சி செய்வாங்க. அல்லேலூயா. ஆராய்ச்சி செய்ய செய்ய அவங்களுக்கு என்ன உண்டாகும்? அறிவு பெருத்து போகும். அல்லேலூயா. அப்ப வேதத்தை நம்ம ஆராய்ச்சி பண்ண நமக்கு என்ன உண்டாகும்? அறிவு நல்லா பெருத்து போகும். அல்லேலூயா. எதுலையும் பெருக்கிறாங்க, நம்ம எதுல பெருப்போம்? அறிவில இன்னும் நல்லா அதிகமா மல்டிப்ளை ஆக ஆண்டவராகிய தேவன் உதவி செய்வாரா? அல்லேலூயா. வேதத்தில் இருக்கிற ரகசியங்கள், மறைபொருள்கள் எல்லாவற்றையும்
கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தி கொடுக்க அவர் நல்ல நிலவராக. அல்லேலூயா. சில நேரத்தில் நான் சின்ன பையனா இருக்கும் பொழுது நான் வேதத்தை வாசிக்கும் பொழுது ஆடுன்றாங்க, கொம்புன்றாங்க, நாளுன்றாங்க, என்னன்னு ஒண்ணுமே புரியலையே இருக்கு. ஆனா வேதத்தை ஆராய்ச்சி பண்ண அதெல்லாம் ராஜ்யங்கள் நடந்து முடிந்தது, நடக்க போகிறது, எல்லாத்தையும் ஆண்டவர் சொல்றாரு அப்படின்னோடனே அதனுடைய ரகசியங்களை புரிய நமக்குள்ள ஒரு வெளிச்சம் வருது. அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவராகிய தேவன் தானியேலை கொண்டு சொன்ன காரியங்கள் எல்லாம் நிறைவேறி கொண்டிருக்கிறது, நிறைவேற. அதனால இன்னும் நம்ம வேதத்தை ஆராய்ந்து பார்த்து சத்தியத்தின்படி நம்ம வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். கர்த்தர் வசனத்தை கொண்டுக்காய் கர்த்தரை சொல்ல பண்ணுவோம். சோதரன் 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 சோதரன். வானத்துக்கு பூமிக்கும் சகல அதிகாரங்கள் படைத்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்டதான காலவேளைக்காய் நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, தானியேலுக்கு ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், மேசியா வருவதை குறித்தும் அவர் சங்கரிக்கப்படுவதை குறித்தும் அவர் திரும்ப வருவதை குறித்தும் ஆண்டவரே தானியேல் திட்டமாய் தீர்க்க தரிசனத்திலே ஆண்டவர் உரைத்திருக்கிறார். அதை நாங்கள் இன்னும் புதைபொருள்களை நாங்கள் தோண்டி எடுக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யப்பா. இந்த நாமத்தை இன்னும் நாங்கள் மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்யும். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே.